ஸோ உங்களோட ஐக்ராஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரியர் எண்ட் வந்து அப்டேட் வந்து நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஆல்ஃபர்ட் கைண்ட் ஆஃப் டெயில் லேம்ப். ஸோ ஹாய், இப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஹைக்ராஸ் வெஹிக்கிள் இருக்கு. ஸோ இந்த வண்டியில் ரியர் எண்டில் அப்டேட் பண்ண டெயில் லேம்பை பற்றி தான் இந்த வீடியோ. உங்கள் ஹைக்ராஸோட ரியர் எண்டோட கன்வர்ஷனுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து மறக்காம பிளான் பண்ணுங்க. ரோட் பிரசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு ரியர் எண்ட்லேருந்து உங்கள் வண்டியை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாடிஃபிகேஷனாக இது இருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைக்ராஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான டெயில் லேம்ப்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு ஹைக்ராஸாக வர்றது பிடிக்கல. ஸோ அந்த காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரியர் நம்ம ஹைக்ராஸ்க்கும் ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஒரு மாடிஃபிகேஷனுக்கு நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிடுறாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபர்ட் டெயில் லேம்ப். இதில் நம்ம கிட்ட வந்து வே ஆஃப் டெயில் லேம்ப்ஸ் அவைலபிலிட்டி லைக் இம்போர்ட்டட் குவாலிட்டியும் வருது, இல்லை இந்த மாதிரி ஆல்ஃபர்ட் டெயில் லேம்ப்ஸ் இருக்கு. அதில் ஒரு செட் ஆஃப் ஒரு ஹை அண்ட் வெர்ஷன் தான் இந்த ஆல்ஃபர்ட் டெயில் லேம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணனே உங்களுக்கு ஒரு ரன்னிங் மேட்ரிக்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அண்ட் தென் இதை வந்து ஸ்டாப் ஓவர் ஆகி திருப்பி வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு நல்ல பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கூட கண்டினியூ பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லரில் வரக்கூடிய இந்த லைட்டுமே வந்து நம்ம வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஒரு எண்டவர் லுக்கில் வந்து உங்களுக்கு அந்த பில்லர் லைட் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால நல்ல ஒரு ஹை எண்டான ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஒரு விஷுவல் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் தென் கம்ப்ளீட்டாக உங்கள் வண்டி ஒரு ரியர் எண்ட்லேருந்து பார்க்கும்போது ஹைக்ராஸ் ஃபீலுக்கே இருக்காது. ஸோ அது என்ன ஒரு டிஃபரெண்ட் ஜேர்னலில் இருக்கும் வண்டி. டாப் மோஸ்ட் கன்வர்ஷனுமே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்வர்ஷன் லுக்கு உங்கள் வண்டி என்ஹான்ஸ் பண்ணிடும். ஸோ அந்த அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ளெக்டர் லைட். ஸோ இதுவும் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். டாப் சென்டர் பாட்டம் மூணுமே அட் அ டைமில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். லைக் சும்மா இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு இண்டிகேட்டர் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரன்னிங் மேட்ரிக்ஸ் மாதிரி இந்த டெயில் லேம்ப்ல அக்சஸ் ஆகும். அதே இந்த பில்லர் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் ரன்னிங் மேட்ரிக்ஸ் மாதிரி ரன் ஆகும். ஸோ அந்த இந்த கீழே வரக்கூடிய இந்த ரெஃப்ளெக்டர் லைட் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால டோட்டலாக இந்த மாதிரியான ஷிஃப்டிங் நம்ம பண்ணும்போது உங்கள் ரியர் எண்ட் லுக்கே வேற லெவலில் இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு காஷனுக்கு வந்து இன்டிமேஷனுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரேக் அப்ளை பண்ணும்போது இன்னமும் வந்து அந்த டெயில் லேம்போட அந்த ஆல்ஃபர்டோட டெயில் லேம்ப் வந்து இன்னமும் பிரைட்டன் ஆகும். ரிவர்ஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆஃப் 2 டெயில் லேம்ப்ஸ்லேயே வந்து இந்த ரிவர்ஸுமே ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வண்டியில் ஆக்சஸ் ஆகக்கூடிய கம்ப்ளீட் டெயில் லேம்போட விஷுவலைசேஷன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஹைக்ராஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு ரியர் அண்ட் அப்கிரேஷன் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஹைக்ராஸ்க்கு இந்த டெயில் லேம்ப், இந்த பில்லர் லைட், ரெஃப்ளெக்டர் பற்றின ப்ரைஸ் டீடைல்ஸ் இல்லை என்கொயரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.